புரிந்ததா யார் என்பது விளக்கம் புரிந்ததா? யசோதையம்மன் என்று விளக்கம். யசோதை யசோதை யசோதை. ஆமாமா. ஆமா. எங்களோட நாடு எந்த நாடு தெரியுமா? ஆயர்பாடி. ஆயர்பாடி. ஆமாப்பா. தெரியுமா? ஆயர்பாடியிலே இந்த ஆயர்பாடிக்கு எல்லாம் ஆயர்பாடியிலே செங்கோல் பிடித்து ஆண்டு வரக்கூடிய மன்னன் யார் தெரியுமா? யாருமா? யார் தெரியாது? அவர்தான் என் புருஷன் பேர் சொல்லலாமா? சொல்லுமா. சொல்லக்கூடாதுப்பா. சொல்லக்கூடாதா? நன்றி பண்ணலாமா? ஏன்னா ஏன் இந்த சபையில ஒரு பெண்ணு கணவர் பேரை தெரிவிக்க கூடாதுன்னா அதுக்கெல்லாம் ஒரு கட்டுமுறை இருக்குது. ஏனென்றால் ஊராருக்கு அறியும்படியும் இப்பேர் போன்ற அரசர்கள் சுமந்திருக்கும் சபையிலும் சரி மற்றவர் செவியிலே கணவர் பேர் சொல்வதை கேட்கப்படாதான். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ஒரு மனையர் வராரு, தோட்டி வராரு, கணக்கெடுப்பாங்க வீடு வீடா. அப்போ வயசானவங்க பெரியவங்க எல்லாம் கேட்பாங்க வயசான அம்மாவை, அம்மா உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன, உங்க பேர் என்னம்மான்னு கேட்பாங்க. அப்போ உன்ன மாதிரி பேர பிள்ளைங்க குழந்தனாரு மூத்தார் பிள்ளைங்க எல்லாம் என்ன கூட்டிட்டு வந்து கண்ணு கார்த்தி உங்க தாத்தா பேர் சொல்லு கண்ணு. நான் இதுவரையிலும் அவங்க பேரை வெளிப்பட நான் சொன்னது கிடையாது. உங்க தாத்தா பேர் சொன்னேன்னு என்ன சொல்லுவேன்? கோவிந்த எங்க தாத்தா இல்ல மாரிமுத்து, கண்ணன், இப்படி பழனி இல்ல முருகவேலு இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல. அது ஏன் சொல்றாங்கன்னா முன்காலத்து பெண்கள் எல்லாம் ஊரார் செவியை கேட்கும்படி கணவர் பேரை சொல்ல மாட்டாங்கள் என்று ஒரு சம்பிரதாய சாஸ்திரம் இருக்கிறது. என்ன அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு முறை. கணவர் பேரை யார் மற்றவர்கள் செவியில கேட்கிற மாதிரி மனைவி சொல்றாங்களோ நாளுக்கு நாள் கணவருக்கு ஆயுள் குறைந்து கொண்டே வருமா. அப்போ பொண்டாடி தான் புருஷனுக்கு யமன். அந்த காலத்துல என்ன 95 வயது 100 வயது இல்லைங்களா? 95 வயது 100 வயது வரையிலும் ஆண்கள் வாழ்ந்திருக்காங்க. வயதாகி நல்லா முதிர்ந்து இல்லையா பழுத்த பழம் மாதிரி பண்ணப்பூ மாதிரிலாம் அவங்க முடி வெளுத்துரும் அப்படியெல்லாம் இருந்து இறந்திருக்காங்க. ஆனா இந்த காலத்துல சரியா 40 வயது வரதுக்குள்ளவே புருஷன் வந்து பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சுறாங்க, இறந்துடுறாங்க. என்ன காரணம்? நேரா வாடா கார்த்தி, வாங்க சொக்கலிங்க, வாங்க தங்கதோர தேவனாதா பழனிவேலுன்னு பொண்டாட்டி கூப்பிடுறாங்க. அப்போ மனைவிதான் கணவருக்கு யமனா இருக்காங்க இந்த காலத்துல. ஏன் யாரும் கோச்சிக்காதீங்க. இது நாம இன்னொரு வாத்தியார் சொல்லிதான் இப்ப நாம சொல்றோம். நாம ஒண்ணு தாய் வீட்டுல இருந்து கத்துக்கிட்டு போயிடலாம். அதனால யாரும் புருஷன் பேர அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஏதோ நம்ம என்ன சாஸ்திர முறைப்படி நம்ம சொல்லிட்டோம். சரி இவையெல்லாம் போகட்டும். இதற்கு முன்னவே நந்தகோபன் என்று தெரிவித்தேன். ஏன்னா மந்திரி மூலமா என் கணவர் பேர் வெளிப்பட்டு விட்டது. இதற்கு பிறகு நான் சொன்னால் அதற்கு பாவம் கிடையாது. யாரு ஆயர்பாடியிலே யாரு என் கணவர் இருக்கிறாரு நந்தகோபன். இந்த ஆயர்பாடிக்கு அவர் தான் தலைமை தாங்கியவர். இந்த நாட்டுக்கு அவர் தான் அதிபதியா. ஆமா மன்னர் அவர் தான், முதலாளியும் அவர் தான். அண்ணவருக்கு பாரியா நந்தகோபன் மனைவி பேரு யசோதை. யசோதை 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 இப்போ நந்தகோபன் மனைவி யசோதையம்மன் என்று சொன்னேனே என் கணவர் திருமணம் செய்து சில நாட்கள் ஆகவே குழந்தை பாக்கி எல்லாம் இருந்தது. அதற்கு பிறகு எனக்கு கருவுர் வாங்கி எப்பா 2 ஆண் குழந்தை பிறந்திருக்கு. 2 ஆண் குழந்தை தெரியுமா? 2 ஆண் குழந்தை. யார் யாரு? இப்ப இந்த ஊர் உலகத்துல யாராகலையும் என்ன மலடின்னு சொன்னது ஒரு காலம் தெரியுமா இல்லையா? ஆமா. இப்ப யாரும் என்ன மலடின்னு சொல்ல முடியாதுமா. அந்த ஆண்டவன் அனுகிரகத்தினால் ஆமா நானும் என் கணவரும் இல்லறம் என்ற வாழ்க்கையிலே கணவன் மனைவி என்ற உறவு முறை அகலாம குடும்ப வாழ்க்கை நடத்தினோம். சரிமா கடவுளே நம்மனா கைவிட மாட்டார் என்று ஒரு பழமொழி இருக்கிறது.
அந்த மாதிரி கடவுளை நம்பணும். எனக்கு கரூர் வானது 2 ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமாமா. யாரு? யாருமா? என் பிள்ளைக்கு என்ன பேரு? கண்ணே, குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. எனக்கு குழந்தை பிறந்தது பலராமன் சின்ன கண்ணன் பிறந்திருக்கிறான். பிள்ளை பிறந்த நேரம் பாரு, பட்ட மரத்திலே பால் வடிகிறது. அவன்பா வீதியிலே மச்ச விளையாடி கொண்டிருக்கிறது. ஆமா, கர்ப்பணியா ஆகாதிருந்த பெண்கள் அல்ல, இப்ப கர்ப்பமாகி விட்டார்கள். இது யாருடைய மகன்? என் பிள்ளை கண்ணன் பிறந்த நேரம் என்று இந்த ஆயர்பாடி முழுவதும் புகையோகி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அதனால இங்க பாருங்க, என் பிள்ளைகள் இருக்கிறார்களே, பலராமன் சின்ன கண்ணன், அவரை அழைக்க வேண்டும். அழைத்து அவருக்கு என்ன கொடுக்கணும்? அமுது கொடுக்கணும், பால் கொடுக்கணும் இல்லையா? அது அமுது கொடுத்து விட்டு பிள்ளைங்களை விளையாட அனுப்பி வைக்கணும். அரண்மனையில கண்ணன் பலராமன் இருந்தா உன் தாயார் யசோதை அழைத்ததாகவே அது சீக்கிரம் கொண்டு வாருங்கள்.